வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஜெனிரோ ஃபிலிமைஸ் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த வாரம் விஜய் சேதுபதி நம்மளுக்கு இந்த வாரம் தியேட்டரில் வெளியாக இருக்கிற ஒரு படமான மேரி கிறிஸ்மஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க இந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த பட கதை முழுவதுமே பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் நடக்குது. ஆக்சுவலாக அது மும்பைன்னு சொல்லக்கூடாது. அந்த கதைக்களமே பார்த்தீங்கன்னா 1995க்கு முன்னாடி காலம் தான். அப்போ மும்பை பாம்பேன்னு இருந்துச்சு. அப்போ நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தின் கதாநாயகனான விஜய் சேதுபதி ஒரு 6, 7 வருஷம் வெளியூர்ல இருந்துட்டு அப்போ பாம்பேக்கு வராரு. பாம்பேக்கு வரும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒரு 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 டிஸ்கோத்த மாதிரி ஒரு கிளப்புக்கு மாதிரி போறாரு. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் கதாநாயகியான கேத்ரினா கைஃப் அவங்க அவங்க ஒரு 5 வயசு ஒரு பெண்ணோட அந்த இதுக்கு வராங்க. டெடி பியரோட அந்த பொண்ணு வருது. அப்போ அவங்க 2 பேர் வராங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுது. சந்திப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சந்திப்பு அப்படியே பேசி அவங்க வெளியே நிறைய இடங்களுக்கு போறாங்க. குறிப்பா விஜய் சேதுபதி வீட்டுக்கும் போறாங்க, இவங்க வீட்டுக்கும் போறாங்க. அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு இதா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் உள்ள நடந்திருக்கு. அங்க ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மர்டர் ஆகியிருக்காரு. அப்ப இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்? ஐயய்யோ! இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயத்தோட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்ன மாறுதல் நடக்குது? என்னென்ன விஷயங்கள் நடக்குது? இவங்க இந்த கொலையும், இவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னதான் ஆகுது? அப்படிங்கிற விஷயத்த தான் ஒரு மிஸ்ட்ரி டிராமா மோடுல ஸ்ரீராம் ராகவன் இந்த படத்த இயக்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. சரி. இப்ப இந்த படத்துல என்ன ஒர்க் ஆயிருக்கு, எது ஒர்க் ஆகல, இந்த படத்துல பெஸ்ட்டான விஷயங்கள் எது, மைனஸான விஷயங்கிறத நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ராகவன் இயக்கியிருக்காரு. ஸ்ரீராம் ராகவன் படம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ஒரு த்ரில்லர் மோடுல பரபரப்பான ஒரு கிரைம் த்ரில்லர் தான் எடுப்பாரு. ஏன்னா, அவருடைய படங்கள் அப்படிதான் இருக்கும். ஏன்னா, இவருடைய முந்தைய படமான அந்தாதுனா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜானி கட்டாரா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பரபரப்பா, ரொம்ப ட்விஸ்ட் டர்னோட உள்ள இறக்கி விட்டுருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள தான் நம்ம இதை எதிர்பார்த்து உள்ள போனோம். ஆனா, சொன்ன விஷயத்த கரெக்ட்டா சொல்லிட்டாரு. அந்த நம்ம எதிர்பார்த்த இத 100% பூர்த்தி செய்யாட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். ஏன்னா, இந்த படத்துல 2 கேரக்டர் தான் மிகப்பெரிய லீடான ரோல். அந்த 2 ரோலுக்கான ஸ்ட்ராங்கு, அதுக்கான அந்த வெயிட்டேஜ சும்மா அட்டகாசம் பண்ணி குடுத்துட்டாரு ஸ்ரீராம் ராகவன். நீட்டாவே அத கரெக்ட்டா அத ரைட்டிங்ல கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். அவருடைய ஒர்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா இது எந்த மாதிரியான ஒரு கதைக்களம், எந்த மாதிரி விஷயத்துல நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இதுக்கு பின்னணி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும், இவர் எந்த ஒரு டைரக்டர மேற்கோள் காட்டி இந்த படத்த எடுக்க முயற்சிக்கிறாங்கற ஒரு விஷயத்தையும் நீட்டாவே அத நம்மளுக்கு புரிய வச்சுட்டாரு. அது காட்சி வடிவில ஒரு பக்கம் மியூசிக், அந்த இன்ட்ரோ ஷாட் எல்லாமே நம்மளுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம ஆல்பர்ட் கிச்சாக நம்ம டச் பண்றாங்கற ஒரு விஷயத்த எனக்கு படத்த பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. இது உள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அவர் விஷயத்துல ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் விஷயத்த நம்ம பார்ப்போம். கண்டிப்பா விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் நடிக்கக்கூட ஒரு ஹிந்தி படம் ஹீரோவா. அப்ப அதுல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருவாருன்னு ஒரு விஷயத்த பார்க்கும்போது சூப்பராவே பண்ணியிருக்காரு. நீட்டாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள கூட அவர் நீட்டா பிரசன்டேஷன் பண்றது, அழட்டிக்காம பண்றது விஷயமா இருக்கட்டும். ரொம்ப நீட்டாவே அவருடைய ட்ராவல் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம். நல்லாவே சூப்பராவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பா தமிழோட ஹிந்தியில அவரோட கான்வர்சேஷன், அவரோட டயலாக் டெலிவரி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தமிழ்ல தான் பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பா அந்த கடைசி 20, 30 நிமிஷத்துல அவருடைய ஒவ்வொரு விஷயமும் செய்யக்கூடிய விஷயமும், குறிப்பா அந்த கடைசி எண்ட்ல அவர் செய்யக்கூடிய விஷயம், அந்த போலீஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப டாப்பாவே பண்ணியிருந்தார். அட்டகாசமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேத்ரினா கைஃப் பெர்ஃபார்மன்ஸ். கேத்ரினா நடிச்ச முக்கியமான படங்கள் இது பெஸ்ட்டான படம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. இவர் என்ன செய்வாரா, ஏது செய்வாருங்கிற ஒரு பரபரப்பான விஷயமா இருக்கட்டும். அது விஜய் சேதுபதிக்கு இவருக்கு என்ன ஆகுமோ, விஜய் சேதுபதி இவங்களுக்குள்ள 2 பேருக்கும் என்ன நடக்குமோ, அந்த போலீஸ் வந்த பிறகு உங்க வாழ்க்கை எப்படி மாறும்ங்கிற விஷயத்த அப்படியே சூப்பராவே ஹேண்டில் பண்ண விஷயமாகும். அதுக்கான டயலாக் டெலிவரி எல்லாமே நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா அதுக்கப்புறம் சொல்ல போறோம்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன ரோல்ல ஒருத்தர் வருவாரு அவரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சிக்குவாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருந்தாரு. அப்புறம் போலீஸ் கேரக்டர்ல வர ராதிகா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. சண்முகராஜ் ராதிகா பேச ஒரு சில டயலாக்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. குறிப்பா அந்த புலிய பிடிக்க போறதுக்காக இந்திய நாட்டுக்காரவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படி ஒரு விஷயத்த சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளைமாக்ஸ்ல அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அட்டகாசமா இருந்துச்சு. அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கேமராமேன் சூப்பரா பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் ஷாட்டே இன்ட்ரோ ஷாட் தான்.
அது எந்த மாதிரி ஒரு கலர் டோனில் கொண்டு வர்றது அப்படி நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு நீலகண்டன். அட்டகாசமான அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அவருடைய கான்ட்ரிபியூஷன். மியூசிக்கில் வந்து சாங்கில் வந்து பிரீத்தமும் டேனியல் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த அந்த மோடுக்கு கொண்டு வரதுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அந்த ஆல்பர்ட் கிச்சாக் மியூசிக் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பாக வந்து ஒரு ஒரு புதிய பறவை மியூசிக்கை வந்து கரெக்டாக அந்த இடம் பிளேஸ்மெண்ட் பண்ணது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அட்டகாசமாக அவங்களோட ஒர்க்கு பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த படத்தில் என்னதான் வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது, பிரச்சனைங்கிறது இந்த படத்தோட கதையை தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியும். என்னன்னா, இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுவதுமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, நம்மளுக்கே வந்து என்னடா அது மெயின் கதைக்கே வரல. இது என்னதான் கதை? என்னதான் சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி ஆயிருது. கிட்டத்தட்ட இன்டர்வல்ல தான் வந்து நம்மளுக்கு இது என்ன மாதிரியான ஒரு கதை, எப்படி போகுங்கிற ஒரு விஷயத்தையே நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணும்போது, நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் கதையா? இதுக்கு மேல தான் கதை வருமா? அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒண்ணு ஏற்படுது. அது ஒரு சின்ன ஒரு அயற்சியா இருக்குது. அது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய நம்பகத்தன்மை இல்லாத விஷயங்கள் நெறைய இந்த படத்தில எக்கச்சக்கமான காட்சிகள் இருக்குங்கிறத சொல்லலாம். அது சொல்லலாம். அந்த மாரி சின்ன சின்ன கேரக்டர் வந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலிங்கா குடுத்திருந்தா நல்லாவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு அட்டகாசமான விஷயமா போர்ட்ரேட் பண்றதுக்கு அதுவும் சரியா இருக்கும். அது குறிப்பா வந்து விஜய் சேதுபதியோட பழைய காதலி அவங்களுடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா வந்து இந்த படத்த வந்து செகண்ட் ஹால்ஃப் வந்து குடுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ஒரு கிரிப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதே நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தா நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனா செகண்ட் ஹால்ஃப் வந்து நம்மளுக்கு வந்து இது நடக்குமா? அது நடக்குமா? ஒரு கேள்வி வந்தாலுமே வந்து ஆனா ரொம்ப ஒரு சுவாரஸ்யத்த வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி குடுத்திருந்தா, அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டான ஒரு படமா வந்திருக்குமோ! அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு இன்னொன்னு இருக்கு. அத வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இது பண்ணிருச்சோ! அப்படின்னு. ஏன்னா, அந்தாதுன் அளவுக்கு இந்த படத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளவும், அந்த ஒரு பரபரப்பும் இல்லங்கிறத நம்ம ஒத்துக்க தான் செய்யணும். பட் ஆனா, அந்தாதுன கம்பேர் பண்ணும்போது இது மோசம் இல்ல. பட் ஆனா, ஆஹா! ஓஹோன்னு சொல்லக்கூடிய படமும் கிடையாது. கண்டிப்பா இந்த படத்துல வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் அங்கங்க இருக்க தான் செய்யுது. ஆக மொத்தத்தில இந்த படத்த வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியா கண்டிப்பா நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். இந்த படத்தில வந்து எந்த அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. அது மாரி நீங்க பார்த்துக்கங்க. அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். ஒரு டீசென்ட்டான ஒன் டைம் வாட்ச் மூவி தான். தியேட்டர்லயே ஓடுது. நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.